ஹாய் காய்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னையில நடக்க போற வாக்கின் அதாவது இந்த வாரத்துக்கு நவம்பர் 4th இருந்து நவம்பர் 17th வரைக்கும் நடக்க போகிற கம்ப்ளீட் வாக்கின் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். அதுக்கான இன்டர்வியூ கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் நீங்கள் எப்படி வந்து பேசினா நீங்கள் செலக்ட் ஆவீங்க, என்ன மாதிரியான இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஷின்ஸ் என்ன மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் சேர்த்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் வந்து பார்த்து நம்ம இன்டர்வியூ கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கிட்டத்தட்ட 7 to 8 பீப்புள்ஸ் வந்துட்டு செலக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட அது ஷேர் பண்ணுறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதனால அட்லீஸ்ட் நான் போடுற வீடியோ ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு 2 பேருக்காவது நான் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் அதனால தான் மறுபடியும் ரீஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இடையில நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் இது வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர் மறுபடியும் கேட்டாங்க, நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ் போட்டிங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு. ஸோ அதனால தான் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து அதை கண்டினியூ பண்ணுறோம். இன்ஸ்டாகிராமில் இப்போ ஜாப் அப்டேட்ஸ் போடுறது கிடையாது, அதை தான் நம்ம யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ யாரெல்லாம் 2025ல் வந்து ஃப்ரெஷர்ஸாக இருக்காங்களோ, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்களோ, ஜாப் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி வைங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி 5 கம்பெனிஸ்க்கான லிஸ்ட் வந்து இன்டர்வியூ எப்போ வாக்கின் நடக்க போகுது, இன்டர்வியூ டீட்டெயில்ஸ், ஜாப்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தோம் வித் ஹச்ஆரோட நம்பரோட. அந்த வீடியோ நீங்கள் வந்து செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்ததுக்கான அந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கம்பெனிஸ் லிஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தோமோ அதுக்கான இன்டர்வியூ கொஷின்ஸ் தான் இதில் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்வினிட்டி இந்தியாவில் வந்து ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் நான் வாய்ஸ் ப்ராசஸ்க்கு எடுக்கிறாங்க. ஃப்ரெஷர்ஸாக அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹச்ஆர் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்க்ரீனிங் நடக்கும். இதில் வந்து உங்களை பற்றி ஃபஸ்ட்டு கொஸ்டினே டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் தான் இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து எந்த இன்டர்வியூக்கு போனாலும் இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கும். அதனால நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மட்டும் நான் ரீட் பண்ணி காட்டுறேன். மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் வந்து போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மை நேம் இஸ் ஐஷு அண்ட் ஐ ரீசென்ட்லி கம்ப்ளீட்டட் மை பிகாம் இன் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இன் 2024. I am detail oriented and comfortable working with data and backend operations. I have good communication skills and basic computer knowledge, and I'm looking forward to beginning my career with a reputed organizations like Equinity, where I can learn and contribute to process excellence. ஸோ இது ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் அப்படி நீங்கள் கொடுக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, I have worked in these many projects with this domain like telecom domain and healthcare domain. So I have led சம் பீப்புள்ஸ் லைக் நீங்கள் வந்து லீட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் லீடராக இருக்கீங்க, 2 பீப்புள்ஸ் நீங்கள் லீட் பண்ணியிருந்தாலும் டீம் லீடராக இருந்தால் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். தென் ஸ்ப்ரிண்ட்ல நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதில் ஏதாவது சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் அடிஷ்னலாக. ஸோ வந்து இது உங்களோட இஷ்டம் தான். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ஸில் உங்களை பற்றி நீங்கள் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதை ஜஸ்ட் வந்து ப்ரீஃபாக ஷார்ட்டாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நீங்கள் பேசுகிறப்ப ஜஸ்ட் வந்துட்டு இன்டர்வியூவில் வந்துட்டு எப்பயுமே நீங்கள் பேசுகிறப்ப கடன்னு பேசாதீங்க, அவங்களுக்கு அது புரியாது. அதே மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா தேவையில்லாத ஆன்சர்ஸே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லணும் தேவை கிடையாது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்தையும் சொல்லணும்னு இல்லை. நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. உங்கள் இன்டர்வியூ கொஷின்ஸ் எப்படி வந்து கேட்குறாங்களோ, உங்கள் ஹச்ஆர் எப்படி உங்ககிட்ட கொஷின் கேட்குறாங்களோ அதை வந்து நீங்கள் மைண்டில் ப்ராசஸ் பண்ணுங்கள். 1 மினிட் லைக் 1 மினிட் இல்லை, லைக் ஒரு 20 to 30 செகண்ட்ஸில் ப்ராசஸ் பண்ணிடுங்க. அதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதில் எதை நம்ம சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். லைக் அதனால தான் நிறைய மாக் இன்டர்வியூஸ் இருக்குது, அதில் அட்டென்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணுறது தெளிவாக வந்து புரியணும். முக்கியமாக கீவேர்ட்ஸ்லாம் வந்து சொல்லிடணும். நீங்கள் லைக் நீங்கள் மெயினாக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணீங்க, நீங்கள் ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு தெளிவாக சொல்லுங்கள். அதுவும் நீங்கள் இந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ஸில் என்ன சொல்கிறீங்களோ அதை வச்சு தான் மறுபடியும் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ தெரியாத விஷயத்த வந்து அதில் சொல்லாதீங்க. உங்கள் ரெஸ்யூமில் என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்கள். முக்கியமாக உங்கள் ரெஸ்யூமில் ஏதாவது கொஷின்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, லைக் நீங்கள் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரே ஒரு வேர்ட் எங்கேயாவது போட்டிருப்பீங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா அதை எடுத்து விட்ருங்க. இல்லைன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரெஸ்யூமில் வந்து ஒரு பாயிண்ட் கூட நம்ம தெரியாததை போடக்கூடாது. ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா போடாதீங்க. எல்லாமே கரெக்டாக
நீங்க வந்து பண்ணுங்க. பிரிப்பரேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆயிருவீங்க. ஸோ பேசிக்கா நான் வந்து சொல்லிட்டேன். கொஸ்டின்ஸ்லாம் வந்து குடுத்துருக்கேன். நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈக்வினிட்டில வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கான இது. அதனால ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்படி கேட்பாங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி நான் கொஸ்டின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்களே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நார்மலா தான் இருக்கும். செகண்ட் ரவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிரலாம். இந்த மாரி தான் கேட்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அத வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிரலாம். செகண்ட் ரவுண்டு தான் வந்து டைப்பிங், ஆப்டிட்யூட் அண்ட் இமெயில் டெஸ்ட் வந்து இருக்கும். ஒரு பேராகிராஃப் குடுப்பாங்க. அதுக்கான டைம் குடுத்துட்டு உங்கள டைப் பண்ண சொல்லுவாங்க. தென் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இமெயிலுக்கு ரிப்ளை பண்ண சொல்லுவாங்க. உங்களோட கிராமர் அண்ட் கிளாரிட்டி வந்து செக் பண்ணுவாங்க. தென் ஒரு சிம்பிள் ஆப்டிட்யூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ்லாம் வந்து குடுப்பாங்க. எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, "கிளையன்ட் ஹேஸ் சென்ட் எ ராங் டாக்குமெண்ட். ரைட் அன் இமெயில் ரெக்வெஸ்டிங் த கரெக்ட் ஒன்." ஸோ நீங்க இந்த மாதிரி அதுக்கு சாம்பிள் ஆன்சர்ஸ் வந்து குடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் ஹெச்ஆர் ரவுண்ட்ல இது வந்து பேசிக் தான். லைக் சேலரி எக்ஸ்பெக்டேஷன் இதுவுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து போயிரலாம். அதுக்கான கொஸ்டின்ஸ் நான் குடுத்துருக்கேன். செகண்ட் வந்து சதர்லாண்ட்ல வந்து கேட்ட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸ் அண்ட் நான் வைசஸ் ப்ராசஸ்க்கு வந்து நீங்க ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, சேம் தான் வந்து கேட்பாங்க. கம்பெனி பத்தின நாலேட்ஜ் மட்டும் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுலயும் டைப்பிங் டெஸ்ட், கிராமர், இமெயில் ரைட்டிங் டெஸ்ட். ஸோ பேசிக்கா அதே தான் வந்து இருக்கும். டிஃபரெண்ட்டா வந்து எதுவும் இருக்காது. இது வந்து கஜானா ஜுவல்லரியில வந்துட்டு இருக்கிறது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து ஃபேஸ் டூ ஃபேஸ் இன்டர்வியூ தான் வந்து இருக்கு. டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப். வை டூ யூ வாண்ட் டூ வொர்க் இன் ஜுவல்லரி சேல்ஸ்? ஏன் நீங்க சேல்ஸ்ல வந்து வொர்க் பண்ண நினைக்கிறீங்க? அந்த மாதிரி. இதுல வந்து ஐடி லெவலுக்கு கொஸ்டின்ஸ்லாம் இருக்காது. நார்மலா நீங்க ஆன்சர் பண்ற மாரி தான் இருக்கும். செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜர் ரவுண்ட் வந்து இருக்கும். தட் தான் ஃபைனல் ரவுண்டே அதுதான். ஸோ போனஸா நான் ஒரு டிப் குடுக்கணும்னா, நல்லா வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. கஸ்டமரோட நீட் பார்த்துட்டு சூட்டபிள் டிசைன் வந்து வொர்க் பண்ணுவேன். நான் பொலைட்டா வந்து பேச கத்துக்கோங்க. வீக்கெண்ட் ஷிஃப்ட்டுக்கு வொர்க் பண்ண ரெடியா இருங்க. டார்கெட்ட அச்சீவ் பண்றது முக்கியமா வந்துட்டு அதுல கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுங்க. பேசிக்கான ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொக்யூர்மென்ட் வந்து ரிலேட்டடா வந்து அந்த கம்பெனில வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்கன்றத இதுல வந்து நான் வந்து குடுத்துருக்கேன். பிஓ நான் என்ன ப்ரொக்யூர்மென்ட் ரிலேட்டட் கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ப்ரொக்யூர்மென்ட் ரிலேட்டடா வீடியோஸ் வேணும் அப்டின்னா, தனியாவே நான் வந்து போடுறேன். ஏன்னா நான் ப்ரொக்யூர்மென்ட்ல தான் வொர்க் பண்ணேன். ஸோ எனக்கு அதுல நெறையாவே நாலேட்ஜ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ப்ரொக்யூர்மென்ட் ரிலேட்டடா புரியல, தனியா வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. நான் அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து குடுக்குறேன். ஸோ ஃபைனல் ஹெச்ஆர் ரவுண்ட் இது. நெக்ஸ்ட் காலர்ல ஏஜஸ் ஹெல்த் கேர் ரோலுக்கு வந்து ஹைரிங் பண்றாங்க. அதுக்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸையும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. மெடிக்கல் பில்லிங், யுஎஸ் ஹெல்த் கேர் அந்த டெர்ம்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹெல்த் கேர் டெர்ம்ஸு அதெல்லாம் வந்து இதுல வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு அடிஷனலா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வேணும் அப்டின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து குடுங்க. நான் பார்ட் 2 வீடியோ வந்து நான் வந்து குடுக்குறேன். ஸோ நீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. அப்பதான் எனக்கும் தெரியும். ஸோ ஓ ஜாப் தேடிட்டு இருக்க 2025ல யாரெல்லாம் வேணுமோ, அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. முக்கியமா எனக்கு டிஎம் பண்ணி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.